இந்த வீடியோவில் மார்ட்டின் ஃபேமிலி அரசியலில் எப்படி கால் ஊன்றிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இவர் தான் மார்ட்டின். ஸோ இவரோட மனைவி வந்து டாக்டர் லீமா ரோஸ். இது மார்ட்டின் அப்படிங்கிறத விட சாண்டியாகோ மார்ட்டின் அப்படின்னு சொல்லுவாங்க இவருக்கு. ஸோ இவர் வந்து இன்னொரு பேர்லேயும் அறியப்பட்டிருக்கார், லாட்டரி மார்ட்டின், அதாவது ராஜா, லாட்டரி கிங் அப்படின்வாங்க. ஸோ இவரோட மனைவி தான் டாக்டர் லீமா ரோஸ் மார்ட்டின். மகன் வந்து ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அண்டு மருமகன் பார்த்திங்கன்னா ஆதவ் அர்ஜுனா. ஸோ இந்த 3 பேருமே இப்போது அரசியலில் இருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸை பற்றி தெரிஞ்சுப்போம். ஸோ டீட்டெயில்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சாண்டியாகோ மார்ட்டின் யார், அதாவது லாட்ரி ராஜான்னு சொல்கிற சாண்டியாகோ மார்ட்டின் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு பர்மாவை பூர்வீகமாக கொண்டதாக சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் அந்த இடத்துலேருந்து குடிபெயர்ந்து நேபாள் வழியாக, பூட்டான் வழியாக இவர் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வராரு. தமிழ்நாட்டில் வந்து கோயம்புத்தூரில் செட்டில் ஆகிறாரு. அங்கேருந்து ஒரு காலத்தில் லாட்ரிலாம் ரொம்பவே கொடிக்கட்டி பறந்த காலத்தில் இவர் வந்து லாட்ரி விற்று, அதாவது நல்ல லாட்ரியா கலர் லாட்ரியான்னு தெரியாது, பட் லாட்ரி விற்று இவர் வந்து நிறைய பணம் சேர்த்துருக்கிறார் தான். அதில் வந்து பெரிய ஒரு ஆதிக்கம் செலுத்தின ஒரு நபர் அப்படின்னு பார்க்கப்படுறாங்க. ஸோ அதன் மூலயமா தான் இவர் பல கோடிக்கணக்கான சொத்துக்களை வந்து சம்பாதிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் அதுலேருந்து வந்த காசை வச்சு வேறு வேறு துறையில் வந்து இவர் இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலிமா ஒரு பெரிய தொழிலதிபராக வளர்ந்து வராரு. ஸோ அதுக்கப்புறம் இவரோட மனைவி யாருங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த லாட்ரி மார்ட்டினோட மனைவி தான் வந்து டாக்டர் லீமா ரோஸ். இவங்க கிறிஸ்டின் உடையார் அப்படின்னு அறியப்படுறார். ஸோ இவர் வந்து முதல்ல வந்து ஐஜிகி கட்சியில் வந்து ஒரு பொறுப்பில் இருந்துட்டு அங்கே தனக்கு வளர்ச்சி சரியாக இல்லை அப்படிங்கிற காரணத்தினால என்ன பண்ணுறாங்கன்னா, 2026 சட்டமன்ற தேர்தல், தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வந்து ஏடிஎம்கே கூட அலைன்ஸ், லால்குடி தொகுதியில் அலைன்ஸ் போட்டி போடுறாங்க. ஏடிஎம்கே கூட்டணியில் இணைஞ்சி, அதாவது ஏடிஎம்கேல இணையிறாங்க. ஏடிஎம்கேலேருந்து அவங்களுக்கு வந்து லால்குடி தொகுதியை ஒதுக்குறாங்க. அதில் வந்து அவங்க வெற்றியும் அடைகிறாங்க. ஸோ இதுக்கப்புறமா என்ன பார்த்தீங்கன்னா, இவங்க தான் அந்த 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட ஏடிஎம்கே வேட்பாளர்களே அதிகமாக சொத்து வச்சிருந்த ஒரு நபர், அதாவது சொத்து இருக்கிற நபர் அப்படிங்கிறதையும் இந்த தேர்தல் கமிஷன் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இவரோட மகன், அதாவது லாட்ரி கிங்கோட மகன், இல்லைன்னா லீமா ரோஸ் அவங்களோட மகன் தான் வந்து ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின். ஸோ இவரும் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் ஒரு தனி கட்சி ஆரம்பித்து அதன் மூலயமா, அந்த கட்சியின் மூலிமா அவர் வெற்றி பெறுறாரு. இப்போது ஒரு இது சிட்டிங் எம்எல்ஏ, பாண்டிச்சேரியில் அது சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கார். ஸோ அடுத்தது இவரோட மார்ட்டின் கம்பெனி குரூப் ஆஃப் கம்பெனிஸில் இவரும் ஒரு மேனேஜிங் டைரக்டர். அடுத்ததாக இந்த மார்ட்டின் கிங் ஃபேமிலியில், அதாவது மார்ட்டின் ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா ஆதவ் அர்ஜுன் வந்து நுழைகிறார். எப்படி நுழைகிறாருன்னா, மார்ட்டின் கிங், மார்ட்டின் லாட்ரி மார்ட்டினோட மகளை வந்து காதலித்து ஒரு திருமணம் பண்ணிக்கிறாரு. ஸோ அதன் மூலிமா இவர் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க ஃபேமிலியில் வந்து ஒரு நபராகிறார். ஸோ அதுக்கப்புறமா இந்த ஆதவ் அர்ஜுனா வந்து ஐஜேகே, வேறு வேறு கட்சியில் இருக்கிற, முதல்ல டிஎம்கேல இருந்தாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா விசிகேல ஜாயின் பண்ணுறாரு. அங்கே ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு ரீசன்னால அங்கேருந்து வெளியில் வராரு. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக டிவிகேல இணைகிறாரு. ஸோ 2024 வந்து 26 நடந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து டிவிகேல இவர் வந்து வெற்றி பெற்று இப்போ வந்து அமைச்சராகவும் இருக்கார். ஸோ ஆகவே இந்த மார்ட்டின் ஃபேமிலியிலேருந்து வந்த 3 பேரும் இப்போது அரசியலில் இருக்காங்க. அரசியலில் இருக்காங்க அப்படிங்கிறத விட, இந்த தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி அரசியலில் ஒரு 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 மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவில் அவங்களுடைய கை ஓங்கி இருக்குதுங்கிறதான் சொல்ல முடியும். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இப்போது அதாவது தமிழ்நாடு டிவிகேல வந்து ஒரு எம்எல்ஏ மட்டும் இல்லை, அமைச்சராகவும் இருக்காருங்கிறது தான் இவரோட பேக்ரவுண்ட்ஸ். ஸோ இதன் மூலம் என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பொதுவாகவே இவங்க எப்படி அரசியலில் கால் ஊன முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வச்சிருக்கிற பணம், பலம் அப்படிங்கிறத கூட தான் சொல்லலாம்.